பல வருஷமாக ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி போராடிக்கிட்டு இருப்போம். அந்த நினச்சதை நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணியிருப்போம். எதுவுமே நடக்காது. நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னா ஒரு சில வழிபாடு நமக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும். அப்படிப்பட்ட வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வழிபாடு செய்யும்போது எந்த தெய்வத்துக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பெண் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அம்பாளினுடைய வழிபாடு என்பது அதிசக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட அம்பாளுக்குரிய சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் காஞ்சி காமாட்சி அம்மன். நம்ம அந்த காஞ்சி காமாட்சி அம்மனை முழு மனதோடு அடைந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா அந்த அம்பாள் நமக்கு நடத்தி காட்டுவா. அப்படிப்பட்ட மகா பெரியவர் கூறிய காமாட்சி அம்மன் வழிபாட்டை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வழிபாடு யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி மகா பெரியவா பற்றி நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அவர் சொடக்கு போடும் சமயத்துல பலரது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து பலரது வாழ்க்கையும் மாற்றி அமைத்தவராக கருதப்படுகிறார். இன்றளவும் பலரது இல்லங்களில் அவருடைய புகைப்படத்தை வைத்து அவரை மானசீக குருவாக ஏற்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகா பெரியவா கூறிய காமாட்சி அம்மன் வழிபாடை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக 16 வாரங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவைப்படக்கூடியது 16 அகல் விளக்குகள். வெள்ளிக்கிழமை அன்று காலையிலோ அல்லது மாலையிலோ இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். இதற்கு கண்டிப்பான முறையில் வீட்டு பூஜை அறையில் காமாட்சி அம்மனின் படம் இருக்க வேண்டும். பூஜை அறையில் ஒரு இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அந்த இடத்தை சுத்தம் செய்து பன்னீர் தெளித்து அதில் பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு காமாட்சி அம்மனின் படத்தை வைத்து கொள்ளுங்கள். காமாட்சி அம்மனின் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த ஒரு மலரை அந்த அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதேபோல் காமாட்சி அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைக்க வேண்டும். அது வெற்றிலை பாக்காகவும் இருக்கலாம், வாழைப்பழமாகவும் இருக்கலாம். நம்முடைய வசதிக்கேற்ப ஏதாவது ஒரு பொருளை வைக்க வேண்டும். பிறகு ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றி முடித்த பிறகு காமாட்சி அம்மனின் அஷ்டோத்திரம் இருக்கும், அதை பாராயணம் செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் செய்து முடித்துவிட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடுங்கள். தீபம் எரிந்து முடிந்த பிறகு அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். 2வது வாரம் முதல் வாரம் ஏற்றிய அகல் விளக்கோடு புதிதாக இன்னொரு அகல் விளக்கையும் சேர்த்து 2 தீபமாக ஏற்ற வேண்டும். இதேபோல் வாசனை மிகுந்த மலர்கள், நெய்வேத்தியம் போன்றவற்றை வைத்து வழிபட வேண்டும். இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அகல் விளக்கை புதிதாக சேர்த்து கொண்டே வாருங்கள். 16வது வாரம் 16 அகல் விளக்குகளையும் வைத்து தீபம் ஏற்றி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். கடைசி வாரம் தங்களால் இயன்ற அளவு பிறருக்கு பிரசாதம் தர வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நாம் எதை நினைத்து வழிபட்டோமோ அந்த விஷயம் விரைவிலே நிறைவேற்றி வைப்பாள் அந்த காமாட்சி அம்மன். சாந்த ரூபிணியாக திகழக்கூடிய காமாட்சி அம்மனை நினைத்து இந்த முறையில் வழிபாடு செய்தால் காமாட்சி அம்மனின் அருளால் நினைத்தது நடக்கும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ நண்பர்களே.